Hello, hi, good evening Alba. Hello, hi, good evening. Hello, hi, Santosh, Vishal. Good evening, pa. Good evening. Yes, how was the day, pa? So, இன்னைக்கு டே எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணீங்க, எஸ் என்னெல்லாம் படிச்சீங்க, எஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 12th வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், சரியா? ஸோ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ 11th மாதிரி 12thலையும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டாக இருக்காதீங்க. இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஹாய் சந்தோஷ், விஷால். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை? ஹாய் கவி, குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். எஸ், ஸோ யாரெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க? ஹாய் பரமசிவன், குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஹாய் ஆனந்தி, குட் ஈவினிங். ஹர்ஷா, ஓகே ஹர்ஷா, குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். எஸ், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலைனாலும் ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? குட் பா, குட். ஹாய் கோபிகா, குட் ஈவினிங். சரியா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், ஓகே. ஸோ காமர்ஸ் குரூப் லைவ், ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு காமர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஓகேவா? ஸோ ராகவர்ஷினி, ஹாய் பா. ஹாய். குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 1 year ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் லைவ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த மந்த் சாப்டர் 1 and 2 வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி லைவ் வேணுமா? ஸோ கண்டிப்பாக போட்டுடலாம், சரிங்களா? கெமிஸ்ட்ரி லைவ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஹாய் சத்யா, குட் ஈவினிங். ஸோ பயோமேக்ஸ் குரூப், ஓகேப்பா. ஓகே. குட் ஈவினிங் பா. ஹாய் லக்ஷ்மி, குட் ஈவினிங். எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மேக்ஸில் நம்ம சாப்டர் 2 பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பர்டிகுலராக ஒரு 2 எக்ஸசைஸில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து குயிக்காக வந்து நம்ம ரீகால் பண்ணிடலாம், ஓகே. எஸ், 10th கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ என்னென்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம், சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ரெகுலர் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹண்டர் லேர்னிங்கில் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுடணும், சரியா? அங்கே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், ஓகே. ஸோ சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம், சரியா? ஹாய் சரண்யா, மஹா, பீஸ், ஹாய் பா. ஹாய். குட் ஈவினிங். ஸோ ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து டெய்லி லைவ் வேணுமா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். டெய்லி லைவ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்காது, வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் இங்கே லைவ் இருக்கும். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வேணும், எனக்கு டெய்லி ஃபிசிக்ஸ் கிளாஸ் வேணும், கெமிஸ்ட்ரி கிளாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஹண்டர் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஷாலினி, கௌரி, நந்தினி, ஹாய் பா. ஹாய். குட் ஈவினிங், சரியா? ஸோ 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் நீங்களும் வந்து நீங்கள் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ 10th 11th 12th எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9159152421, சரியா? ஸோ இதே 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 965551 அண்ட் 96541 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஹாய் வேம்பு, குட் ஈவினிங். ஹாய் பவஸ்ரீ, குட் ஈவினிங் பா. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 9159155949 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை இப்போவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? எஸ், ஆமாவா இல்லையா? பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற கான்ஜுகேட் டேர்ம்ஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து ஜாமெட்ரிக்கலாக எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? எஸ், டெஃபினட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், சரியா? ஓகேவா? ஸோ இயர்லி ஃபீஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரியா? ஓகே, எஸ், ஓகே, கிளியரா? ஓகேவா ஜெகதீஷ்? ஸோ ரொம்ப ஃபீஸ்லாம் இருக்காது, மினிமம் ஃபீஸ் தான், சரியா? ரொம்ப ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும், சரியா? அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகே, கிளியராப்பா? சரியா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த ஃபார்மில் வந்து எழுதுவோம் சரியா. அதாவது ஒரு ரியல் நம்பர் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் வந்து இருக்கணும் சரியா. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து இருக்கணும். ஓகே எஸ் டெஃபினட்டாக நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் புக்கை வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் புக்கில் வேணால் பேஜ் நம்பர் வேணாலும் சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் நம்பர் வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கலாம் சரியா. ஓகேவா, இஸ் கிளியர். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும் சரியா. ஸோ அதை தான் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம எடுக்கிறோம் சரியா. ஸோ கான்ஜுகேட் அப்படின்னாலே நம்மளோட இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, அதோட சைன் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எடுப்போம் சரியா. ஓகேவா, yes. So z is equal to நம்ம ஒரு term வந்து எடுக்கலாம் சரியா. z is equal to so அப்ப a plus ib அப்படிங்கிற term நான் வந்து எடுக்கிறேன். so இதோட கான்ஜுகேட் ஓகேவா. so இதோட கான்ஜுகேட் நம்ம எப்படி எடுப்போம், கான்ஜுகேட் அப்படிங்கும்போது நீங்க இந்த z-க்கு மேல பார் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க சரியா. so கான்ஜுகேட் terms அப்படினாலே அது பார் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க, மறந்துடாதீங்க. so a minus ib அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைன் இருக்கு இல்லையா, அந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதே வந்துட்டு அங்க மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க பிளஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா. so ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுல வந்து கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிற கான்ஜுகேட் டேர்ம் சரியா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட கான்ஜுகேட் ஏ மைனஸ் ஐபி, அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஹாய் சரவணா சங்கர். ஸோ இங்கே எத்தனை 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ எத்தனை 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐபி அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எடுக்கிறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ரியல் பார்ட்டாகவும் நம்மளோட ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட்டாகவும் வந்து இருக்கும் சரியா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லைன் வந்து நமக்கு போகுது சரியா. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வந்து இருக்கும் சரியா. ஓகே கிளியர். ஓகே கிளியரா. எஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதை வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு சொல்லுவோம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய், ஏன்னா ஒய் ஆக்சஸில் தான் இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ அப்போ கீழே வரும்போது நமக்கு இந்த குவாட்ரண்ட்டில் வரும்போது மைனஸில் தான் டேர்ம்ஸ் வரும் இல்லையா. ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும், இங்கே எல்லாமே நமக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸில் இருக்கும்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ், இங்கே வந்துட்டு எல்லாமே நெகட்டிவ் இல்லையாப்பா. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ ரியல் பார்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும், ஒய் ஆக்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட். ஓகேவா. கிளியரா. ஹாய் மகேஸ்வரி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ். ஓகே கிளியரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுவோம் சரியா. ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்துடலாமா. ஓகே. ஸோ அதில் பேசிக்காக அடிஷன் சப்ராக்ஷன், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ இப்போ Z1 அண்ட் Z2ன்னு சொல்லி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம் சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ Z1 ப்ளஸ் Z2ன்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ இதை ஹோல் பார் அதாவது வந்து டோட்டலாக வந்து கான்ஜுகேட் எடுக்கிறாங்க சரியா. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி கான்ஜுகேட் நம்ம எடுக்கும்போது இதை தனித்தனியாகவும் நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம் சரியா. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா Z1 பார் ப்ளஸ் Z2 பார். ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாகவும் வந்து எடுத்துக்கலாம் சரியா. ஓகேவா. எஸ். ஸோ அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் டேர்ம் சரியா. ஸோ Z1 மைனஸ் Z2ன்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்போது ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா. Z1 மைனஸ் அண்ட் Z2 அதாவது பார் வச்சு நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகேவா. Z1 பார் மைனஸ் Z2 பார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் டேர்ம்ஸ். ஓகே. இது எல்லாமே வந்துட்டு கான்ஜுகேட் டேர்ம்ஸ், கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே கிளியரா. எஸ். இது வரைக்கும் கிளியரா. சரவணா, ஜெயந்தி, ஷாலினி, மகேஸ்வரி, எஸ், மகா, ஜெகதீஷ். ஓகேவா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. எஸ் கிளியர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சரியா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். ஸோ Z1 Z2 த ஹோல் பார் சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக வந்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ Z1 இன்டூ Z2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வந்து எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மகேஸ்வரி, நந்தினி, சத்யா, ஓகேப்பா, சரவணா. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
next வந்து division. Okay, so divisionல z1 divided by z2 the whole bar அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ z1 bar divided by z2 bar. ஸோ இதில் வந்துட்டு z2 வந்துட்டு கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரியா? எஸ், ஓகே ஹன்சிகா. ஸோ 10th லைவ் வந்து இன்னைக்கு கிடையாது, 10th லைவ் எப்போங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் வந்துட்டு z2 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரியா? ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? ஸோ இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நமக்கு நார்மலாக தெரியும் இல்லையா? ஸோ அடிஷனலில் வந்து உங்களுக்கு ஹோல் டேர்ம் கான்ஜுகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து எழுதிக்கலாம். ஸோ சேம் லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா z plus z bar divided by 2 அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? இதே வந்துட்டு இமேஜினரி பார்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்து மைனஸில் வரும். சரியா? அதாவது இசட் பார் இருக்கு இல்லையா? ஸோ இசட் பார் டேர்முக்கு முன்னாடி வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து வரும். ஓகே, எஸ், ஹாய் சாரோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், ஓகேப்பா. எஸ், கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா z plus z bar divided by 2ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதே வந்து இமேஜினரி பார்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா z minus z bar divided by 2 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக வந்து எல்லாமே சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா the z power n சொல்லிட்டு the whole bar கொடுத்துருந்தாங்க அப்படின்னா z bar the whole power n அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் n வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டீஜர். ஓகேவா? என்னங்கிற டேர்ம் வந்துட்டு ஒரு இன்டீஜர். ஓகே, எஸ், கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் வந்துட்டு ரியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேவா? ஸோ இசட் வந்துட்டு உங்களுக்கு ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இசட் வந்து ரியலாக இருந்தது அப்படின்னா நமக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். சப்போஸ் இசட் வந்துட்டு இமேஜினரி பார்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது இசட் வந்துட்டு இமேஜினரி பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் அப்படிங்கும் போது எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இமேஜினரி பார்ட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இசட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இசட் பார் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்லி நமக்கு வந்து கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே போதும். ஓகே, கிளியர்? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இங்கே 3, 4, 5, 6, 7, 8, இது 9, இங்கே வந்து 10. சரியா? ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் யார் வந்து அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணலையோ அவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹாய் பக்தன், குட் ஈவினிங். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களோ ஹிட் த லைக் பட்டன். எஸ், ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.4. சரியா? எஸ், ஸோ 2.4 இதில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா நம்ம என்னங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்முக்கு உங்களை வந்து மாற்ற சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துட்டு மாற்ற சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, எஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? given 1 plus I divided by 1 minus I the whole cube. சரியா? ஸோ இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க given. ஸோ இதில் வந்துட்டு உள்ள இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த டேர்மை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? ஸோ 1 minus I 1 plus I the whole cube. சரியா? ஸோ உள்ள இருக்கிற டேர்மை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 1 plus I divided by 1 minus I. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ கான்ஜுகேட் எடுத்து தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ 1 plus IY divided by 1 minus IY. ஸோ இதோட கான்ஜுகேட் டேர்ம் என்னவா இருக்கும்? எஸ், ஸோ இதோட கான்ஜுகேட் டேர்ம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ 1 plus I divided by 1 minus Iன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதோட கான்ஜுகேட் டேர்ம் என்னவா இருக்கும்பா? எஸ், எனி கெஸஸ்? ஸோ இதோட கான்ஜுகேட் டேர்ம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எனிவன்?
ஓகே ஸோ 1 plus ஐன்னு கொடுத்துருக்காங்க. இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைனை மட்டும் பாருங்க சரியா. ஸோ 1 minus ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டினாமினேட்டர்ல. ஸோ டினாமினேட்டர் இருக்கிற டேர்மை பொறுத்து தான் நம்ம கான்ஜுகேட் எடுப்போம், நியூமரேட்டர் டேர்மை பொறுத்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து கான்ஜுகேட் டேர்ம் எடுப்போம். எஸ் பக்தன், எஸ் வெரி குட் வெரி குட். ஸோ 1 plus ஐன்னு சொல்லி நம்ம வந்து எடுப்போம் சரியா. 1 plus ஐ. ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்னப்பா 1 plus ஐ இன்டூ ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா, ஒவ்வொரு டேர்மையும் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டரில் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 தென் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். இந்த ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம் சரிங்களா. ஸோ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 plus 2i, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஹாய்ப்பா, ஹாய் வெச்சுவேல், குட் ஈவினிங். ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஸ் ஐ ஸ்கொயர் வேல்யூ ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டீங்களா? நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஐயோட வேல்யூஸ் நம்ம எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஐ டேர்ம் என்ன, ஐ ஸ்கொயர் என்ன, ஐ கியூப் என்ன, இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. எஸ் ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. எஸ் பக்தன், வெரி குட் வெரி குட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 இல்லையா, -1. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ரெண்டுமே வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்துட்டு 1 மைனஸ் இங்கே வந்துட்டு ஐ ஸ்கொயர். ஸோ -1 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஹாய் ஷாலினி, குட் ஈவினிங். ஓகே ஸோ 1 plus 2i plus இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயரை நம்ம -1 சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ 1 minus ஐ ஸ்கொயரை -1 சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 plus 2i -1 டினாமினேட்டரில் 1 plus 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு 2i divided by 2. ஸோ த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1i சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் சரியா. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்முக்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா 1 minus i divided by 1 plus i கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அந்த டேர்ம்க்கு நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரியா. ஹாய் பா, ஹாய் குட் ஈவினிங். ஓகே சோ அந்த டேர்ம்க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா. எஸ் ஸோ 1 minus i divided by 1 plus i ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கான்ஜுகேட் நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ இதோட கான்ஜுகேட் நம்ம எடுக்கும் போது டினாமினேட்டரில் 1 plus i கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 1 minus i அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுப்போம் சரியா. 1 minus i ன்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 minus i இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் நமக்கு ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ 1 plus i minus i. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus i ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைச்சிடும் சரியா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு 1 minus 2i ப்ளஸ் இங்கே வந்து ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆயிரும். ஸோ 1 minus -1 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கும் சரியா. ஸோ 1 minus 2i -1 divided by 1 plus 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எஸ் 11th எப்போவா, 11th கிளாஸ் நேற்று தான் பார்த்தோம்ப்பா. ஓகே ஸோ என்னென்ன கிளாஸ் எப்பப்போங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்ல வந்து முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. ஓகேவா. ஸோ இங்கே வந்து +1 -1 கேன்சல் ஆகி ரிமைனிங் -2i, இங்கே வந்து 2 மட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிரும், ரிமைனிங் வந்து -i. ஸோ இந்த டேர்மோட நம்மளோட சொல்யூஷன் வந்து முடியல சரியா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அந்த 2 டேர்மை மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த 2 டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் சரியா. 2 டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே ஸோ அதை எப்படி பண்ணுவோம் நம்ம, இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கப்பா. சோ ரெண்டே வந்துட்டு மைனஸ் பண்ணனும், அதாவது கியூப் பண்ணிட்டு மைனஸ் பண்ணனும் இல்லையா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு i the whole cube minus i the whole cube இல்லையா. சோ இங்க வந்து ரெண்டு டேர்மே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்க வந்துட்டு i square into i minus i square into i அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும் இல்லையா. சோ அப்ப -1 into i, இங்க வந்துட்டு மைனஸ் ஆல்ரெடி இருக்கும், -1 into iங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும்பா. ஸோ -i இங்க வந்துட்டு மைனஸ், இங்க வந்துட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கும், -i மட்டும் இருக்கும். ஸோ த எண்ட் ஆஃப் த டேர்ம் வந்துட்டு 2i. நம்மள என்ன சொல்லியிருந்தாங்க, ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12th BM வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ எப்போங்கிறது வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. ஓகே ஸோ த ஆன்சர் வந்து நீங்கள் 0 - 2i எழுதலாம், இல்லை நீங்கள் வெறும் -2i சொல்லி எழுதலாம் சரியா. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே
எஸ் கிளியர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹண்டர் லேர்னிங்கில் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இங்கே அட்டன் பண்ணணும். ஸோ எனக்கு எல்லா எக்ஸாம்பிளும் தெரியணும், எல்லா எக்ஸசைஸும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஹண்டர் லேர்னிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் சரியா. ஓகே. ஸோ லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லியுமே 4 to 5 days வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சரியா. ஸோ இன்கேஸ் நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை கூட வந்து பாத்துக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்க டெய்லியுமே வந்துட்டு கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணிருங்க. அப்பதான் நீங்க லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க எல்லாமே மேம்கிட்ட கேட்டு நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. ஸோ அது போக கைட் புக்ஸும் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து கொடுத்துருவாங்க சரியா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பா வந்து இருக்கு. எஸ் டாஃபர் எஸ் எஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் அந்தந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ வீக்லி 3 days டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேம் நிறைய டெஸ்ட் வைங்க மேம், அப்போ தான் வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து படிக்கிறோம் அண்ட் வந்து இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம 3 days வந்து டெஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் ½ hour 45 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஓகே. எஸ் கிளியர். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 3 டெஸ்டஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சரியா. நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சரியா. ஓகே. ஸோ ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸுக்கு மட்டும் தனியாகவே வந்து இருக்கும் சரி. எல்லா சப்ஜெக்ட்டும் போக மேக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வந்து தனியாக இருக்குது. ஸோ அது போக ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க. அந்த மென்டர் கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா. ஓகே. எஸ். ஸோ மூர்த்தி அதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எதுவுமே வந்து செக் பண்ணலையா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவாப்பா கிளியரா? எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து ஹண்டர் லேர்னிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்பர்ஸ் நோட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பரை பின் பண்ணி வைக்கிறோம். எல்லாருமே வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேவா. எஸ் கிளியர். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த டேட்டில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இன்னுமே ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகுறாங்கன்னு தெரியாமையா இருக்கீங்க? ஸ்கூல் போக வேணாமா? எஸ். ஓகே ஓகேவாப்பா சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா. ஸோ இதில் வந்துட்டு இப்போ கான்ஜுகேட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. எஸ் எஸ்ப்பா அது கன்ஃபார்ம் தான். June 2 தான் சரிங்களா. ஓகே. ஹாய்ப்பா ஹாய் குட் ஈவினிங். ஸோ மாடுலஸ் ஆஃப் எ கான்ஜுகேட் நம்பர். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்ஜுகேட் மட்டும் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு மாடுலஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா. ஓகே. எஸ். ஸோ அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா அதுலேயே ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். எஸ். ஓகே கிளியர். ஓகேவாப்பா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலி நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன x + iy அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இதோட மாடுலஸ் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே இந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா √(x² + y²) சிம்பிள் அவ்வளோதான். ஸோ மாடுலஸ் டேர்மில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுறது எப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு x + iy அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா. ஸோ மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு √(x² + y² அப்படிங்கிற டேர்ம் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் சரியா. ஓகேவாப்பா கிளியரா. எஸ். ஓகே. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் 12th காமர்ஸ் குரூப்பா. ஸோ அது வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ காமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ என்னென்ன கிளாஸுங்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. ஓகே. ஸோ கீப் வாட்சிங். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே. ஸோ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஓகே கிளியர். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இப்போ மாடுலஸ் அப்படின்னா நம்ம இந்த டேர்மில் வந்து எழுதிக்குவோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நமக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துக்கலாம் சரியா. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் அப்படிங்கிறது இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ யூனிட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம்ப்பா. ஸோ ப்ரீவியஸ் லைவ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ப்ரீவியஸ் லைவ் வந்து இருக்குது. ஓகே எஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே துளசி, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இப்போ கொடுத்தேன் இல்லையா, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி இப்போவே வந்து கேட்டுருங்க சரியா. ஓகே, ஸோ டாப்பர் பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுடலாம். ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா Z1 ப்ளஸ் Z2 சரியா. ஸோ இதோட மாடுலஸ் டேர்ம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 சரியா. ஸோ இதை வந்துட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏன் இன்இக்வாலிட்டி சொல்கிறோம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அங்கே வந்து கிடையாது, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கண்டிஷன். ஓகே, ஸோ மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி Z1 Z2 த ஹோல் மாடுலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2. ஸோ அப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதையும் நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக கான்ஜுகேட் பார்த்தோம் இல்லையா. ஸோ கான்ஜுகேட்டோட கான்செப்ட் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணுவீங்க, அங்கே வந்து கான்ஜுகேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Z1 மைனஸ் Z2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு Z1 மைனஸ் Z2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா. ஓகே, எஸ் கிளியர். ஓகே பாப்பா, ஸோ த மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா டிவிஷனில் சரியா. ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு, அடிஷன் பார்த்தாச்சு, சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துடலாம் சரியா. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் மாடுலஸ் எடுத்து எழுதிக்கலாம் சரியா. ஸோ மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2. ஸோ இதில் வந்துட்டு Z2ங்கிற டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக வந்து இருக்கணும் சரியா. மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு Z2 is equal to not equal to 0 வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் Z பவர் n. ஸோ நம்ம கான்ஜுகேட் பார்த்து அதே கான்செப்ட் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். அங்கே நீங்கள் கான்ஜுகேட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்துட்டு நம்ம மாடுலஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் சரியா. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z த ஹோல் பவர் n. ஸோ இதில் n வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல். ஸோ ரியல் ஆஃப் Z ஓட வேல்யூ வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் ரெண்டுமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஹாய் ஜஷ்மிதா, குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஓகே பாப்பா, கிளியரா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது போக நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் நம்ம வந்து எழுதிக்கலாம் சரியா. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ மாடுலஸ் எஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் வந்து நமக்கு டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போ x ப்ளஸ் iy அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம ரூட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 1 செகண்ட் எஸ் ஓகே. ஸோ one second pa. எஸ் கிளியர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இப்போ a ப்ளஸ் ஐபின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்முக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இதில் ஸ்கொயர் ரூட் டேர்ம் நம்ம எழுதும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ப்ளஸ் ஐபி அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா. அப்போ இந்த டேர்ம் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ a ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்மை நம்ம வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணலாம் சரியா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா, அந்த ஃபார்மேட்ல இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்டும் நம்ம வந்து பண்ணலாம் சரியா. ஓகேவாப்பா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.10 சரியா. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 2 + i டிவைட் பை -1 - 2iன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் சரியா. ஸோ இது எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைட் பை Z2ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக வந்து நம்ம எழுதிக்கலாம் சரியா. ஸோ அப்படி எழுதும்போது மாடுலஸ்
மாடுலஸ் ஆஃப் 2 + iன்னு சொல்லி இருக்குமா. ஸோ டினாமினேட்டர்ல மாடுலஸ் ஆஃப் -1 + 2i அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் -1 + 2i அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மாடுலஸில் கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். z = x + iy சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்ப்பா? எஸ் எனிவன்? ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், ஞாபகம் இருக்கா? ஸோ z = x + iy டேர்ம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதலாம்? எஸ் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? z = x + iy கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ z = இந்த டேர்மை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? எஸ் குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் முகமது, ஜஷ்மிதா, ஹசி, எஸ் ஃபஹானா, ஸ்ரீ துளசி. எஸ் ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த டேர்மை எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுவோம்? z = x + iy கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நீங்கள் மாடுலஸ்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கப்பா? எஸ் மாடுலஸ்லேருந்து கொடுக்கும்போது நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? √(x² + y² எழுதுவோமா? எஸ் √(x² + y² அப்படிங்கிற டேர்மில் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபார்ம்லாம் நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? √(2² + 1². டினாமினேட்டர்ல √(-1² + 2² இல்லையா? எஸ் ஆமாவா இல்லையா? ஸோ -1 the whole square plus 2 square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 + 1 டினாமினேட்டரில் 1 + 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ √5 வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நமக்கு கேன்சல் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. சரி ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஸோ தனித்தனியாக எழுதுனதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம்? z = அதாவது மாடுலஸ் டேர்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் z = ஸோ மாடுலஸ் ஆஃப் x + iy சொல்லி இருக்கும். ஸோ அந்த z நம்ம எப்படி வந்து எழுதுவோம்ப்பா? எஸ் ஸோ அந்த மாடுலஸ் z நம்ம √(x² + y² எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்ல நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? எஸ் கிளியர் ஆர் நாட்? எஸ் நவீன், முகமது, ஹாய்ப்பா, ஹாய், குட் ஈவினிங். எஸ் ஸோ கிளியராப்பா? ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் 2 மார்க்ஸ்லேயே வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்டுருவாங்க. சரியா? ஓகே. எஸ் ஓகே நந்தினி, ஓகே குட். எஸ் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சால்வ் பண்ணும்போது நீங்களும் சைட் பை சைட் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து கேட்க முடியும். சரியா? ஓகே. எஸ் ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குப்பா 100 லேர்னிங் ஆப்ல. ஸோ இன்னும் வந்து அட்மிஷன் போடாதவங்களாம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் வந்துட்டு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இங்கே சால்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும், எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 100 லேர்னிங்கில் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ அட்மிஷன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ் கிளியர்? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் அம்மாவா இல்லையா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாடலில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு நமக்கு எல்லாமே மல்டிபிள் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. எல்லாமே மல்டிபிள் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் z1 z2 z3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. எஸ் ஆசினி, எஸ் ஓகே. ஓகேப்பா கிளியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 + i இது வந்து ஹோல் மாடுலஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் 2 + 3i மாடுலஸ் ஆஃப் 4i - 3. சரியா? ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. z = z பார் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். z = z பார். ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மாடுலஸ் 1 + i அப்படிங்கிற டேர்ம் மட்டும் நம்ம வந்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z = மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ 10th சயின்ஸ் கிளாஸ் எப்போங்கிறது அப்டேட் பண்ணிடுறோம். சரியா?
ஸோ கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 1 + iன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2 + 3i அப்படியே சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் 4i - 3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? மாடுலஸ் z = √(x² + y²) இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா தான் இங்கே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஓகே தானே? எஸ். ஸோ எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாம் தெரியணும்ல? எஸ், ஹாசினி ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ நந்தினி எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? நவீன் குமார், முகமது, ஜஷ்மிதா, எஸ். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களாப்பா? ஓகே, ஹாய் ராஜன், குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. ஸோ இப்போ வந்துட்டு மாடுலஸ் z = √(x² + y²)ங்கிற டேர்முக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்ல. ஸோ இது எல்லாத்தையும் ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? எஸ், ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐயோட கோஎஃபிஷியன்ட், அதாவது ஐ கூட இருக்கிற டேர்மை எடுத்துக்கோங்க. அது போக நம்மளோட x + iy அந்த எக்ஸுங்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. y இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் எஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரி? எஸ் பா, எஸ். ஓகே ஹாசினி, ஓகே ஓகே. ஸோ √(1² + 1²), நெக்ஸ்ட் டேர்ம் √(2² + 3²). நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3 இங்கே வந்துட்டு +4². சரியா? ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு 4i - 3, அதாவது ரியல் பார்ட்டை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இமேஜினரி பார்ட்டை நமக்கு வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஸோ -3 + 4i. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு √(2², 3² இல்லையா? அப்போ 4 + 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √(3², 4² இல்லையா? அப்போ 9 + 16 சொல்லி நமக்கு கிடைக்கும் இல்லையா? 9 + 16. ஓகேவா? எஸ். ஸோ எல்லாருமே லைன் பை லைன் எழுதிக்கோங்க. அப்போதான் என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் அப்பப்போ நம்ம கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து √2 கிடைக்கும். இங்கே வந்துட்டு √10. எஸ், ஓகே. இங்கே 3² இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ இங்கே வந்து √13. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு 25. சரியா? ஓகே பாப்பா, இஸ் கிளியர்? ஸோ இதில் √5 மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ √2 ஆஸ் இட் இஸ் நமக்கு அப்படியே இருக்கும். √13 நமக்கு இருக்கும். √25 மட்டும் நம்ம 5ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 × √26. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சரியா? ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன் 5 × √26. ஓகே, 5 × √26. ஓகேவா? ஸோ கிளியராப்பா? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா? சே சார் நோ? எஸ், ஹாய்ப்பா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங். ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா இருக்காப்பா? எஸ், நந்தினி, ராஜன், ஹாசினி, ஓகேவா? முகமது, மூர்த்தி, எஸ். ஓகே, ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.17 வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்ப்பா? எஸ், நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எஸ், ஹாய்ப்பா, ஹாய் ஹாய். ஹாய் பக்தன், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எஸ், ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஸ், ஞாபகம் இருக்காப்பா? ஸோ ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? எஸ், a + ib = என்ன கொடுத்துருந்தாங்க? x + iy the whole square அப்படிங்கிற டேர்ம் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் இன்னொரு ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்முலா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா வந்து கிடைக்கும். தட் இஸ் √(a + ib) அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ √(a + ib) கொஸ்டினில் பாருங்க 6 - 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்து நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா +or -
minus root of modulus z plus a divided by 2. சரியா, இது ஒரு டேர்ம். சரியா, ஸோ ஒரு ஆர்டர் பாஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதில் வந்துட்டு root of modulus z plus a divided by 2ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கோம். சரிங்களா, ஓகே. எஸ் கிளியர். ஹாய் பா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங் குட் ஈவினிங். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கமா போட்டுட்டு சாரி ப்ளஸ் I. சரியா, இமேஜினரி பார்ட் எழுதணும்ல, இது வந்து ரியல் பார்ட். நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ b டிவைடட் பை மாடுலஸ் b, b டிவைடட் பை மாடுலஸ் பின்னு எழுதுவோம். ஸோ ரூட் ஆஃப் என்ன டேர்ம் வரும் அப்படின்னா மாடுலஸ் z மைனஸ் a டிவைடட் பை 2. சரிங்களா, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z பிளஸ் a டிவைட் பை 2 பிளஸ் I இன்டூ b டிவைட் பை மாடுலஸ் b. சரியா, b டிவைட் பை மாடுலஸ் b ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் a டிவைட் பை 2 அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. சரியா, ஸோ இதில் இசட்டுங்கிறது a பிளஸ் IB. சரியா, இசட்டுங்கிறது a பிளஸ் IB. ஓகே. ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா b டிவைட் பை modulus b which is equal to -1 அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா x and y இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா b டிவைட் பை மாடுலஸ் b யோட வேல்யூ வந்துட்டு -1. சரியா, இதே வந்துட்டு நமக்கு b டிவைட் பை மாடுலஸ் b which is equal to 1 அது எப்போ வரும் அப்படின்னா x and y யோட சைன் வந்துட்டு சேமாக இருக்கும் போது. சரியா, சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு +1ன்னு சொல்லி கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சேம். ஓகேவா, ஓகே. ஸோ b டிவைட் பை மாடுலஸ் b ஈக்குவல் டு -1ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா x and y வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் சைனில் இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்துட்டு b டிவைட் பை மாடுலஸ் b ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எப்போ அந்த கண்டிஷன் வரும் அப்படின்னா x பிளஸ் ஒய்யோட சைன் வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா, ஸோ ஸ்கொயர் ரூட்டோட பேசிக் ஃபார்முலா வந்து இதுதான். சரிங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஓகே. ஸோ நோட் பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பிளஸ் IB ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் z பிளஸ் a டிவைட் பை 2. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் I இன்டூ b டிவைட் பை மாடுலஸ் b இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் a டிவைட் பை 2. சரியா, ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், 6 மைனஸ் 8i சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 மைனஸ் 8i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ், இந்த டேர்மை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? மாடுலஸ் 6 மைனஸ் 8i மாடுலஸில் நம்ம வந்து எழுதணும் இல்லையா. ஸோ மாடுலஸில் எழுதும் போது ரூட் ஆஃப் இங்கே என்ன எழுதுவோம் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்படி எழுதும்போது நம்மளோட டேர்ம் என்னப்பா? மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிற ஃபார்மில் வந்து எழுதுவோம். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸுங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, நெக்ஸ்ட் வந்து 8ங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 8, தென் வந்து 6ஓட வேல்யூ, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகே, எஸ், ஓகேவா, கிளியரா? ஸோ இதில் வந்துட்டு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, அப்போ 36 இன்ட்டு 64. ஸோ த வேல்யூ வந்துட்டு √100. ஸோ மாடுலஸ் இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகே, ஸோ மாடுலஸ் இசட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா, எஸ் ஷேகர். ஸோ 12th மேக்ஸ் பா, 12th மேக்ஸ் சாப்டர் 2. ஹாய் ஜாய் ஃபேமிலி, குட் ஈவினிங் குட் ஈவினிங். சரியா, ஸோ த மாடுலஸ் இசட் வேல்யூ நமக்கு வந்து 10ன்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது எதுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்முலா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் அதாவது ரூட் ஆஃப் a பிளஸ் IB ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் இருக்கிற வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மாடுலஸ் இசட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் a பிளஸ் IB ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் பிளஸ் a டிவைட் பை 2 பிளஸ் I b divided by modulus b root of modulus z minus a divided by 2 இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, எஸ் ஹாசினி. ஸோ எப்படி படித்தா வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி வந்து லைவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, எந்த சாப்டர்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ ஒரு ப்ராப்ளமை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக நமக்கு கிரியேட்டிவ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அது எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. சரியா, ஸோ மோர் ஆர்லெஸ் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம
நம்மளோட லக் பொறுத்து தான் இருக்குது சரியா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம படிக்காத சாப்டர் கேட்டாங்க அப்படின்னா லாக் ஆயிடுவோம். ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸில் இருக்கிறதே படிங்க, கான்செப்ட்ஸ் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு எதுவுமே வந்து முடிவு பண்ணிடாதீங்க, கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஹாசினி. எஸ் கிளியர். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேவா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் நமக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மாடுலஸ் இசட் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம். எஸ் மாடுலஸ் இசட் வேல்யூ என்னென்னு எடுத்திருந்தோம்ப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். மாடுலஸ் இசட் வேல்யூ என்னென்னு எடுத்திருந்தோம் நம்ம. மாடுலஸ் இசட் வேல்யூ இதில் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ எல்லாம் என்னப்பா. எஸ் ஸோ மாடுலஸ் இசட் வந்து நம்ம 10ன்னு சொல்லி எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூப்பா, இந்த கொஸ்டினில் நம்மளோட ஏ வேல்யூ என்ன, வாட் இஸ் ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. எஸ் பா எஸ் குட் பேக் தென் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஓகே குட். ஸோ வேல்யூ 10 நம்ம மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ என்னப்பா. Yes, what is A value, what is B value? A value வந்து 6, B value என்னப்பா. எஸ் A value வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இல்லையா. ஸோ கொஸ்டின் கூட நீங்கள் இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும் சரியா. ஓகேவா. ஸோ வாட் இஸ் B value. ஸோ பி வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -8 இல்லையா. பி வேல்யூ வந்துட்டு -8. எஸ் பா எஸ் குட். ஸோ ஏ வேல்யூ வந்து 6, பி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -8. ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ மாடுலஸ் இசட் வேல்யூ 10. ஸோ ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6 ஓகேவா. ஸோ 6/2 ப்ளஸ் ஐ இன்டூ, ஸோ இங்கே வந்து பாருங்க b/, மாடுலஸ் பின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 1 வருமா -1 வருமா. எஸ் ஸோ ப்ரீவியஸாக ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இங்கே என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். b/, மாடுலஸ் பி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண வேண்டாம், பி வேல்யூவை நீங்கள் கொடுத்து கால்குலேட் பண்ணணுங்கிற நீட் வந்து கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம், 1 ஆர் -1 இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ தான். அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. எஸ் எப்படிப்பா, எப்படி -1ன்னு சொல்கிறீங்க. எஸ் எப்படி நீங்கள் -1ன்னு சொல்கிறீங்க ஓகே. ஸோ எஸ்பா ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியல் பார்ட், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்குது, ஒய்யோட வேல்யூ நமக்கு மைனஸில் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டு வேல்யூ எஸ் பக்தன் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஹாசினி எஸ் பக் குட். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்துட்டு -1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஸ் பா எஸ் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது ஓகே. ஸோ -1 இங்கே வந்துட்டு நமக்கு வேல்யூ என்னப்பா, ரூட் ஆஃப் 10 - 6/2 இல்லைங்களா. ஓகே. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ ரூட் ஆஃப் இங்கே வந்துட்டு 16/2 - i வரும் இல்லையா. ஸோ -into ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -i அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் இங்கே 4/2 எஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லையா. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு √8 - i, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா √2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் சரியா. ஸோ இந்த டேர்மை நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ இதில் வந்துட்டு 4 × 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ -i × √2 அப்படிங்கிற டேர்ம் ஆஸ் இட் இஸ் நமக்கு அப்படி இருக்கும். ஸோ இந்த 4 வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 × √2 - i × √2 சரியா. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகே கிளியராப்பா. ஓகே. ஸோ the பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் சரியா. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரியா. ஹாய் ரமேஷ் குட் ஈவினிங். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் இப்போவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சரியா. ஓகேவா. எஸ் ஓகே கிளியர். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாமே வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட 100 லேர்னிங் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டெய்லி 2 hours வந்து கிளாஸ் இருக்கும் சரியா. டெய்லி ஈவினிங் 6:45 8:45 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 year ஃபீஸ் தான் சரியா. ஸோ 1 yearக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டுறோம் தூக்குறோம் சரியா. ஸோ உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க பேசலாம். சோ குயிக்கா வந்து அட்மிஷன் போட்டுருங்க சரி. ஓகேவாப்பா. எஸ் ஓகே கிளியர். ஓகேப்பா ஓகே. எஸ். ஸோ நம்பர்ஸ் நோட் பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா. எஸ் நம்பர் நோட் பண்ணாதவங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 10th 11th 12th. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எஸ் வெல்கம் ஹாசினி, ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, வெல்கம் வெல்கம். சரியா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்கள குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்கலாம், என்ன சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்கணும், என்ன எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நியூவா? ஓகே, வெல்கம் வெல்கம் ஹாசினி, வெல்கம். ஸோ 2 ஹாசினி இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு ஹாசினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஹாசினி வந்து குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்கணும், என்ன சாப்டர் பார்க்கணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். ஹாசினி, அனிமா, எஸ். ரமேஷ் குமார், ஆல்வேஸ் பி ஹாப்பி, திருப்பதி செல்வராஜ், பக்தன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்கோட ஐடி நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாருமே குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? 4th சாப்டர் பார்க்கலாமா? 3rd வேண்டாமா? 3rd சாப்டர் வேணாமாப்பா? எஸ். ஓகே, ஸோ இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாப்டரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதில் இருக்கிற குட்டி குட்டி கான்செப்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. எஸ். ஓகே, ஸோ சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு ஸோ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு எல்லா கான்செப்ட்ஸையும் கொஞ்சம் கிளியராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாப்பா? ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இன்னும் வந்துட்டு ஆப்பில் ஜாயின் பண்ணாதவங்களாம் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஓகே, ஸோ 3rd சாப்டரா? ஓகே, ஸோ டியூஷன் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:45லேருந்து 8:45 வரைக்கும் இருக்கும். சரியா? 6:45 to 8:45. ஸோ 2 hours உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து இருக்கும். சரியாப்பா? ஓகே, ஸோ 3rd சாப்டர் பார்க்கலாமா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம கண்டிப்பாக 3rd சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸை நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அப்போ தான் 3rd சாப்டருக்குள்ளே நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ 3rd சாப்டர் பார்க்கலாமா? ஓகேப்பா, ஓகே ஓகே, குட். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூப்பா. ஸோ 6:45லேருந்து 8:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து டியூஷன் வந்து இருக்கும்ப்பா. ஸோ ஆன்லைன் டியூஷன் தான். சரியா? ஓகே, 6:45 to 8:45. ஓகே, கிளியர்? எஸ். ஓகேவா ஹாசினி? 6:45லேருந்து 8:45 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும்பா. சரிங்களா? எஸ். ஓகேவாப்பா? கிளியரா? ஸோ உங்களுக்கு வந்து டெய்லியுமே 4 to 5 வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 days வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கைட் புக்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஹாய் லக்ஷிதா, குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். சரிங்களா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, எஸ். கிளியர்? ஸோ நம்பர் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஹாசினி நம்பர் நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சரியாப்பா? ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.